வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா தனக்கு நடந்தக்கூடிய இன்னல்களை பற்றி நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க. நம்ம கடன் வாங்கி தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டெக்கரேஷன் வேலையை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மேனேஜர் நம்மளை ஏமாற்றிட்டார அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. அப்போ சிந்தாமணி அந்த மேனேஜர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ இது எல்லாமே சிந்தாமணி வேலை தானா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு அப்போ தான் தெரிய வருது. அப்போ அந்த வழியாக வந்த சீதா, என்னக்கா இதில் நிற்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி, இந்த மண்டபத்தில் தான் அக்கா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு 25,000 ரூபா அட்வான்ஸ் தந்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது மீதி பணத்தை நான் கேட்க போனாக்கா நீங்கள் அட்வான்ஸ் வாங்கும்போதே வாங்கிட்டீங்க. நான் பாருங்கள் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி. இப்போ பார்த்தாக்கா எனக்கு தொழில் போட்டியாக இருந்தாங்கல்ல சிந்தாமணின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. மேனேஜர் அவங்க பேசிட்டு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்ட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது வாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சீதா, வேலை செய்கிற இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணாலும் நம்மளுக்கு தான் அசிங்கம். மற்ற மண்டபத்தில் வேலை தர மாட்டாங்க. அதனால் இதை என் நாசுக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கடை வாங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு தான் விடணுமா அப்படிங்கிறாங்க. சீதா, கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும், மூளைக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, அக்கா நீ ரோட்டில் நின்று எதுவும் பேச வேண்டாமா, வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் நடந்தது அவங்க அம்மாட்டன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா இப்படிலாம் அம்மாடி பண்ணுறாங்க. நம்ம நம்மளை மாதிரி ஏழை எளியவங்க ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கலாம்னு சொல்லி அடுத்த லெவலை நோக்கி போனால் இவங்க மறுபடியும் அந்த லெவலை நோக்கியே போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கும்போது சத்யா வந்துடுறாங்க. அக்கா சீதாக்கா ஃபோன் பண்ணால் அந்த மண்டபத்தில் பணம் தர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களாமே. எந்த மண்டபம் சொல்லி நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸும் வர சொல்கிறேன், என்ன மண்டபம் பாரு அப்படிங்கிறாங்க. டேய், இப்போ தாண்டா சரியான ஆளாக இருந்து மற்ற பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு ஒழுங்காக வேலை பார்த்துட்ருக்க, இதே பாரு. என்னால் நீ எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். நான் என் வீட்டுக்கார்ட்ட கூட இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. மாமாட்ட சொல்லுக்கா, மாமாட்ட சொன்னால் தாங்க சரியாக வரும். மாமா 4 இழுப்பு மேனேஜர் இழுத்தாருன்னா பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா, சும்மா இருக்கு முதல்ல அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வெளியூர் ஆஃபர் போயிருக்காரு. அங்கே இருக்கும்போது அவருக்கு மன உரியை கொடுக்கக்கூடாது. அங்கே இருந்துக்கிட்டே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ஃபோன் பண்ணி மீனா பண விஷயத்தில் சங்கடப்பட்டுறக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னை பற்றியே நினைக்கிறாரு. நானும் அவரை பற்றி நினைக்கணும்னாடா. அதனால் எதுவுமே அவர் தெரியப்படுத்த வேண்டாம், இது நாசுக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கனாக்கா, நீ வீட்டுக்கெலாம் போகண்டாங்க அப்படிங்கல, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே விஜயா பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா சிந்தாமணி பார்ட்டி வைக்க என் வீட்டுக்கு வாங்கன்னு இருக்காங்க. அப்போ விஜயா பிறப்பிட்டு வாசலில் போகும்போது மீனா வந்துடுறாங்க. என்ன மீனா, எல்லாம் காலியாக ரொம்ப ஆடினேன், 2 லட்ச ரூபா வேலை வந்திருக்கு, பெரிய வேலை, பல லட்சம் கிடைக்கிற மாதிரி சீனை போட்டேன், எல்லாம் போச்சா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் சொல்லுவா, என் ஸ்டூடெண்ட் சிந்தாமணி தான் சொன்னாங்க. என்னை எடுத்து இந்த மீனா தொழில் பண்ணணும்னு நினச்சா, கடைசியில் எல்லாம் முடிஞ்சான்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தான் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி இல்லை, காரணமும் ஆகும். ஒழுங்காக நீ பூவை கட்டிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம். நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன், எங்கே போகிறேன்னா வீட்டு வேலை யார் பார்ப்பா, வீட்டு வேலை பார்க்குறதோ நீ வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இந்த வீட்டு மருமக, இனி அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. நீ வேணா இந்த வீட்டு மருமக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான், அப்போ வீட்டு வேலையை செய் அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே சுருதி வராங்க. பணக்கார பைத்தியம் உடனே வந்துருச்சு. ஓ இவன் ஃபோன் பண்ணியிருப்பா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி புலம்பிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன விஜயம்மா, நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேனா, உங்கள் மருமகளை வீட்டோட முடங்குது மாதிரி பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி அம்மா, நீங்கள் சொன்னதை விட இப்போ நீங்கள் செஞ்சது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதுவும் முகம் தொங்கி போய் வீட்டுக்கு வந்திருந்தா இன்னுமே அவள் வீட்டை விட்டு வெளிலையே போக மாட்டா அப்படிங்கிறாங்க. எப்படி போக முடியும், ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருக்கா. இவள் டெக்கரேஷன் வேலையில் இவளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், இந்த வருமானத்தை வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வெகுமானம் கிடைக்கல. இந்த வேலை என்ன பண்ணுவாங்க, இன்னும் வீட்டை விட்டு வர முடியுமா, இல்லை கடங்காரங்களை பார்க்காம தான் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணி அம்மா, இப்போ கடன் கொடுத்தவங்களாம் கேட்பாங்கள்ல அப்படின்னு. கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன் வீடு தேடி கொடுக்க கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. வீடு தேடி கேட்பாங்களா, அப்படி கேட்கட்டும், இந்த மீனாவால் இந்த வீட்டுக்கே அசிங்கம்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி அம்மா சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க.
விஜயாட்ட சொல்கிறாங்க, மாஸ்டர் உங்களுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். உங்கள் மருமகளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்கள் எவ்வளவோ பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி ஆண்டி சொன்னாங்க, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். கடங்காரங்க வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் வீட்டை விட்டு கிளப்பி விட்டுருங்க, உங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். சரி வாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி வந்துடுறாங்க. என்ன விஷயம், சிந்தாமணி வீட்டுக்கு வர சொன்னீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, பார்ட்டியில் கலந்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ யார் ஜெயிச்சிருக்கா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி அம்மா ஜெயிச்சிருக்காங்க, அந்த பூக்காரி மீனா தோற்றுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் பூக்காரங்க தானே, ஒரு பூக்காரங்க இன்னொரு பூக்காரங்களை சப்போர்ட் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. நான் வந்து பெரிய அளவில் பண்ணுறவா, இந்த மீனா மாதிரி 1 லட்சம் 2 லட்சத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் தொழில், நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணுறேன். என்கிட்டயே அவள் போட்டி போடுதா, என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார், பக்கத்துணையாக இருப்பார்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாதாரண டிரைவர் அப்படிங்கிற மனநிலையே அவன் மறந்துடுறான். மாஸ்டர் உங்கள் பையனை எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவனை நான் பையனாகவே ஏற்றுக்கிடலை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இந்த முத்து மீனாவையும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே மீனாட்ட வந்து சுருதி கேட்குறாங்க, என்ன மீனா வேலைலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு பணம் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அழறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஒரு தொழில் பண்ணி முன்னேறி வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு தான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, அப்படி ஹெல்ப் பண்ணாலும் கூட வேலை தரவங்க வந்து சரியாக ஆதரிக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அக்கா நீங்கள் அழாதீங்க அக்கா, நானாக மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் முத்தனை என்னமோ நினச்சேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கார். தூரத்தில் போனாலும் தான் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னக்கா என்னாச்சு சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. சுதி, நான் உங்ககிட்ட கடை வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கி நான் தொழிலில் பண்ணேன். அட்வான்ஸ் வந்து 25,000 தந்தாங்க. அப்போவே 2 லட்சம் தந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி மேனேஜர் ஒரு பேப்பரை காமிக்கிறாரு. அந்த பேப்பரில் நான் கையெழுத்து போடலை, வேறு நாளாமும் திருத்தி இருக்கு அப்படிங்கும்போது, அக்கா அவங்கள சும்மா விடக்கூடாது, வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நான் ஸ்டேஷனுக்கு போனால் என் தொழிலே யாரும் தரமாட்டாங்க, இந்த பிள்ளைட்டு நம்ம தொழில் கொடுத்தா பிரச்சனை தான் பண்ணும், அதனால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அக்கா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, அதான் கடன்காரங்களுக்கு பூரா கடன் கொடுக்கணும், அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அக்கா எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்குறேங்க்கா, நீங்கள் பைய கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, ஏற்கனவே நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா இந்த மாதிரி ஹெல்ப்பில் வந்து நான் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நினச்சிப்போம் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு முதல் போடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சங்கடப்படுது தானே, முதல் நான் போடுறேங்க, நீங்கள் தொழிலை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நான் தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு பண்ணணும், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் சும்மா ஒன்றும் போடலைக்கா, உங்களை நான் பார்ட்னராக ஏற்றுக்கிறேன். இப்போ நான் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு 1,50,000 லட்ச ரூபா உங்களுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ தானே கடன்காரங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபாய் நம்ம செட்டில் பண்ணிடலாம். செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தாப்புல தொழிலில் பண்ணலாம்க்கா, நீங்கள் தொழில் எடுத்து பண்ணுங்கள். இன்னொன்றுக்கா, இந்த தொழிலில் வந்து லாபம் எவ்வளோக்கா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சுதி, பூ விலையை பொறுத்து தான். பொதுவாக 25% வந்து கண்டிப்பாக, இப்போ 100ல் 25% லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், எவ்வளோ விலை கூடினாலும். சரி, அதை வச்சு தான் பேசுவோம். அதே இது விலை ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா 50% கிடைக்கும் அப்படிங்கிறாக்கா. விலை குறையதை விட்டுருங்க, விலை கூடுனா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சிந்திக்கணும். 25% வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், அப்படி தானே அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, இந்த தொழிலில் நம்ம வந்து தனியாக புரட்சி பண்ணுறோம், உங்களுக்கு வந்து தொழில் போட்டியில் தானே அப்படி பண்ணிட்டாங்க அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சிந்தாமணி யார், நான் பார்த்துருப்பேனாக்கா அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இவங்களா, ஓடையில் நான் பார்த்துருக்குறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ நம்ம செய்ய வேண்டியது தான்க்கா, கடலில் செட்டில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடங்காரங்களுக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ணுறாங்க. ரவிட்டுமே நடந்தது சொல்கிறாங்க. ரவி ரொம்ப நன்றி சொல்கிறாரு. சுதி, உண்மையிலே நான் அடிக்கடி சொன்ன மாதிரி நீ எனக்கு மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும், என் குடும்பத்து பிரச்சனையெல்லாம் நீ தாங்குற அப்படிங்கிறாங்க. நீ வேறடா, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீ அப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருந்தால் கடை யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரவி, நான் வந்து உன் கூட தான் வேலை பார்க்க போகிறேன், உன் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் மீனா தொழில் பண்ணுறதுக்கு நான் முதல்ல போட போகிறேன், அந்த லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுக்க போகிறோம், இதுதான் நடக்க போகுது. சரிதானா? இப்போ மீனாவுக்கு 1,50,000 லட்ச ரூபா நான் வந்து கொடுத்தாச்சு, இது அக்ரிமெண்ட் மாதிரி நாங்கள் போட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீட்டே அக்ரிமெண்ட்டா அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்னேன்டா,
அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் தந்துடுவேன் சுருதி அப்படிங்கிறாங்க. மீனா, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் முறை பணத்தை வாங்கிட்டு நான் வச்சுக்கிட்டா இருந்தீங்க, உடனே என்கிட்ட தான் கொண்டு தந்தீங்க, நல்லாவே தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன இப்போ நம்ம வந்து சேர்ந்து தொழில் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சுற்றி ஏன் கூட தொழில் பண்ணுவோம், உங்கள் அம்மாவோ வேறு யாரோ சம்மதிப்பாங்களா, ஏன் நம்ம அத்தை சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்களும் நானும் தொழில் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரவிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக கேட்டுட்டேன், பண்ணுங்கன்னு சொல்லிட்டாப்புல அப்படிங்கிறாங்க. அப்படியா, உண்மையிலே ரவி மாதிரி ஒரு குழந்தனும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கும், நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்ன பலகுரல் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எடுத்து பேசுகிறாங்க. முத்து, சொல்லு பலகுரல் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, நான் வரேன் உடனே அப்படிங்கிறாங்க. முத்து, அதெல்லாம் வேணாம், நான் கடனெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், அந்த மண்டபத்தில் போய் கேட்போம், இல்லை ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லும்போது மீனா சொன்னாங்க, நம்ம தொழில் பண்ணுறோம், தொழில் பண்ணும்போது நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ ஸ்டேஷனுக்கு போனாலோ வேறு யாரும் நம்மளை நம்பி என்ன செய்ய மாட்டாங்க, தொழில் தர மாட்டாங்க. அதனால் இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து இந்த சிந்தாமணிக்கு எதிராக தொழில் பண்ணி எப்படி ஜெயிக்கணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடனை நான் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. பல குரல், இந்த மாதிரியான உதவி நீ செஞ்சுருக்க, ரொம்ப நன்றி, நான் பக்கத்தில் இல்லை, கிட்டத்தட்ட இன்னொரு 5 நாள் கழிச்சு தான் வருவேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், இப்போ நானும் மீனாவும் பார்ட்னர் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. பலக்குரல், உனக்கு தான் அந்த டெக்கரேஷன் வேலை தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, மீனாக்காவுக்கு நல்லாவே தெரியுமே, இப்போ முதல் போடுறது நான் போட போகிறேன், அதுக்கு நாங்கள் வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் அந்த பிளான் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அங்கே விஜயா சிந்தாமணி கொடுத்த சாப்பாடெல்லாம் வாங்கி விட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. ஏய் மீனா, எங்கடி சுற்றிட்டு வர அப்படிங்கிறாங்க. அதை சுத்தலாம் செய்யலை அப்படிங்கிறாங்க. நீ ஏன் சுருதியை விட்டுட்டு சுற்றுற, சுருதி நீ எதுக்கு இவன் கூட வந்துடுற அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கள் அக்கா ஒரு இடத்துக்கு போகணுன்னாங்க, 2 பேரும் பைக்கில் போய்ட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி இதில் பிரியாணி இருக்குது, சாப்பிடுங்க, எல்லாருக்கும் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார், சிந்தாமணி கொடுத்த பிரியாணியா அப்படின்னு சொல்லி சுருதி கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் அந்த மீனா. ஆமாம், இந்த மீனா வந்து என் ஸ்டூடெண்ட்டை வந்து தொழிலில் தோத்துட்டா, அவங்க பார்ட்டி வச்சாங்க, அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. யார், நீனும் ரவியாமாம்மா, சரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் நினைக்காத வைங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் 2வது தான் வைக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நானும் மீனாவும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த மீனாவுக்கு பூ கட்டுறதை தவிர வேறு என்ன தெரியும்னு நினச்சி நீ அவங்க 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன் வேலை நல்லாவே தெரியுமே மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சிரிக்கிறாங்க. ஏம்மா, நீ கேள்விப்பட்டு என்னன்னு தெரில, இந்த மேடம் ஒரு இடத்துல 2 லட்ச ரூபாய்க்கு பெரிய ஆர்டர் வந்துருக்குன்னு சொல்லி பீத்துனாங்கல்ல, அந்த ஆர்டரு அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, அந்த பணம் தர முடியாதுட்டாங்களாம், இவங்க மேடம் பூரா கடன் வாங்கி வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அந்த கடனெல்லாம் கொடுத்துட்டாங்களே மீனா அப்படிங்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட எதுமா பணம் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்ட்னர் கொடுத்துட்டாங்க. அவங்க பார்ட்னர் கொடுத்தாங்களா, இவ பார்ட்னர் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் ஆண்டி, அவங்க பார்ட்னர் நான் தானே, செட்டில் பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் வந்து சேர்ந்து தான் தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்களா, உன் ரவிக்கு தெரியுமா அப்படிங்கிறேன். ரவிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நான் யார்கிட்ட பேசணுமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டு, உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, ஃபோன் பண்ண உடனே அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அறிவு இல்லாமல் தான் சம்மந்தி உங்கள் வீட்டில் அவள் கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இது மீனா வந்து இந்த வீட்டில் வாழ வந்ததுனால எங்கள் இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த பூக்காரில் எங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லி இப்படிலாம் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் பேசுகிறேன், உங்கள் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் கீழே வேலை பார்த்தவர், பணம் பெருசாக கிடையாது, அதனால் எங்கள் பொண்ணு அறிவில்லாமல் இருக்க போய் தானே ரவியை கல்யாணம் முடிச்சிட்டா, அந்த மாப்பிள்ளைக்கும் சுத்தமாக கிடையாது, எங்ககிட்ட பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் வைங்கன்னாக்கா நாங்கள் என்றைக்கு உழைச்சி சொந்தமாக வைக்கிறோமோ அன்னைக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு காலமும் வைக்க முடியாது, அவர் ஆயுசும் முடிஞ்சு போகும், அது நீங்கள் சொல்லியும் புரிய வைக்க உங்களுக்கு என்னது இல்லை, புத்தி இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை விடுங்க, இப்போ அதை விட முக்கியமான கதை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமான கதை என்னது அப்படிங்கிறாங்க. அந்த மீனா வந்து இந்த வீட்டில் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, இந்த திமிரு பேச்சு தான் பேசிகிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, இந்த சுருதியும் ரவியும் ரொம்பவே கவர் பண்ணி வச்சுருந்தா, இப்போ அந்த மீனா கூட சேர்ந்து தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கு. சுருதி நான் சொன்னால் கேட்காது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னது, அந்த மீனா கூட சேர்ந்து இந்த சுருதி தொழில் பண்ண போகிறாள், இவளுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சுருதியை கால் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கேன், நம்ம குடும்ப லெவல் என்ன, இந்த பூ கட்டுறவங்க கூடலாம் சேர்ந்தா நீ தொழில் பண்ணணுமா, ஏன் அப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை,
அந்த ஹோட்டலில் சப்ளையர் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதை விட இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. மம்மி ஹோட்டலில் சப்ளையர் பண்ணதும் நான் பிடிக்கல, சரி இப்போ நான் மீனா கூட பார்ட்னராகவும் பிடிக்கலையா, சூப்பர் மம்மி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா அதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன் மம்மி, நீ ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட போகிறாங்க, ஆண்டி எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, எதனாலும் ஏன் விருப்பம் தான், ரவிட்டு ஒரு பேருக்கு அப்போ அவ்வளோதான், நீங்களாம் வந்து சொல்லி நான் இப்போது கேட்குற இடத்துல இல்லை ஆண்டி அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏங்க பாருங்கங்க, இந்த சுருதியை வந்து எப்படி இல்லாமல் ஏமாற்றி இந்த மீனா வந்து தொழில் பார்ட்னர் ஆகியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து மீனாவை பார்க்குறாங்க, ஆமாம் நான் பண்ணல, சுருதி தான் விருப்பப்பட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கு பிடிச்சிட்டு நாங்கள் பண்ணுறோம் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக பண்ணுவோம்மா, மீனா அந்த பிஸ்னஸ் என்னமா ஆச்சு அப்படிங்கும்போது விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஏங்க எல்லாம் ஃப்ளாப்பு, மேடம் பெரிய அளவில் படிக்கலை, அக்ரிமெண்ட்லேயே பணம் வாங்கின மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு அந்த மண்டலத்தில் முடிச்சு விட்டாங்க, ஊர் பூரா கடன் ஆயிடுச்சு, இப்போ கடனை வந்து அதை சுருதி கொடுத்தான்னு சொல்கிறாங்க, சுருதிக்கு உடனே பணம் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, அது அவங்க 2 பேர் விஷயம், அவங்க பார்த்துப்பாங்க, நீ தலையிடாத, அவங்க பார்ட்னர் முறையில் பண்ணால் பண்ணட்டும், என்னையை பொறுத்த மட்டும் பார்ட்னர் முறையில் அவங்க 2 பேரும் பண்ண நல்லது தான், மீனாவுக்கு நல்லாவே தொழில் தெரியும், சுருதிக்கு முதல் போட முடியும், 2 பேரும் சந்தோஷமாக பண்ணட்டும், லாபத்தை பகிர்ந்துக்கிடட்டும் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிச்சுட்டே போகிறாங்க. இங்கே நடந்ததை சிந்தாமணிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், ஒரு மண்டபத்தில் வந்து அவளுக்கு பணம் கிடைக்காம போச்சு, இன்னும் எந்த மண்டபத்தில் நடந்தாலும் கிடைக்க விடாமல் ஆக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ மீனா வந்து நைட்டு மாடிக்கு கூப்பிட்றாங்க, சரி இவங்களை சுருதி வராங்க. சுருதி எப்படியாவது அந்த மேனேஜர்கிட்ட பேசினதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட கொடுக்கணும், அந்த மண்டபத்து ஓனர்கிட்ட கொடுக்கணும், அப்படின்னா தான் வந்து நம்மள்கிட்ட யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நேராக வந்து சுருதி சொல்கிறாங்க, அப்போ நாளைக்கு காலையில் போய் நான் டெக்கரேஷனோட பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் சுருதி அப்படிங்கிறாங்க மீனா. சரி நன்றி சொல்லுங்கள், அப்போ இந்த செல்லை கொண்டு போங்க, ரெக்கார்ட் போட்டுருக்காங்க, பேசுறது பதிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக விடிய காலம் போகிறாங்க. போயிட்டு சார் அப்படிங்கிறாங்க, ஏம்மா உனக்கு தான் பணம் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, 1 இயர் உள்ளோட்டா அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும், நான் பணம் கேட்கலாம் வரல அப்படிங்கிறாங்க. பணம் கேட்க வரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, இன்னும் ஆர்டர் வருது பூராமே நீங்கள் வந்து தாங்க, உங்களுக்கு கமிஷன் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஓ, நான் எவ்வளோ கமிஷன் கேட்டாலும் தந்துடுவீங்களா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து 5ல் ஒரு பகுதி எடுப்பேன், இப்போ வந்து 4ல் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, 4ல் ஒரு பகுதி கமிஷன் வந்து கேட்பீங்களோ அப்படிங்க. ஆமாம் 4ல் ஒரு பகுதி கமிஷன் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அது எல்லாம் வீடியோவும் ஆடியோவும் ஓடுது. நான் எடுத்துகிட்டு சரி சார் இன்னும் ஒரு ஆர்டரில் வந்து அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. நேராக மண்டபத்துக்கு ஓனர்கிட்ட போகிறாங்க. ஐயா இந்த மாதிரி உங்கள் மண்டபத்துக்கு ஓனர் வந்து உங்கள் மேனேஜர் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அவரை பார்த்துட்டு இப்படிலாம் வேலை பார்க்குறானா, டெக்கரேஷன் பண்ணுறவங்களாம் கமிஷன் வாங்குறாங்கன்னா அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆர்டர்லையும் அப்போ அவன் கமிஷன் வாங்கிட்டு தான் இருக்கான், இவனை நம்பி நான் 15 வருஷமாக வேலைக்கு வச்சுருக்கேன், என் மேலே விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி எங்கே இருக்கிற மட்டும் என் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மீனா உட்காந்துருக்காங்க. ஆகா மீனெல்லாம் உட்காந்துருக்கா, என்ன சொன்னான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. நீ வேலை கொடுக்குறவங்க வேலை கேட்குறவங்க வரவங்க எல்லாத்தையுமே கமிஷன் வாங்குறியாமே அப்படிங்கிறாங்க. சார் இந்த மீனா சொன்னாங்க, மீனா வந்து என்கிட்ட பேசினாங்க, நான் கமிஷனே வாங்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ ஆடியோ கொடுத்துருக்காங்க, உன் வீடியோ தானே அப்படிங்கும்போது திருன்னு முடிக்கிறாங்க. என்னையா இந்த அம்மா கடைசியாக வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கு, 25,000 மட்டும் பணத்தை கொடுத்துட்டு மீதி கொடுக்கலாம, ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுக்க அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த பாரு, உங்கள் வேலையில் நீ தொடர்ந்து இருக்கணும்னா பணத்தை கொடு, இல்லை எப்போவுமே வெளியே போ அப்படிங்கிறாங்க. இல்லையா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா அவங்க வீட்டம்மா பணத்தை கொண்டு வராங்க. இருந்தாங்க நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தப்பை யார்ட்டுமே பண்ணாதீங்க, ஒருத்தவங்க தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த கஷ்டத்தில் நீங்கள் மேலும் கஷ்டப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வேண்டி போய் சுற்றிட்டு கொடுக்குறாங்க. என்ன மீனா உடனே பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பார்ட்னராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறாங்க. இல்லை சுத்தி, எது நடந்தாலும் நடக்காட்டும் நீங்கள் தான் என் பார்ட்னரு, நம்ம இனிமேல் இணைஞ்சு தான் பண்ணுறோம், ஏன் நம்ம வந்து கடன் வாங்கிக்கிட்டு பண்ணணும், நான் உங்கள்கிட்ட வாங்கின கடத்தை தந்துட்டேன், நம்ம 2 பேருமே ஈக்குவலாக முயற்சியில் இறங்கி பண்ணுவோம், அதுக்கு நான் வேலை செய்கிறேன், உங்கள் மூளையை பயன்படுத்துங்க, நம்ம சம்முன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது மீனாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்காங்க சுருதி, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ்ஸில் போய் அவங்க நினைக்கக்கூடிய இதை வந்து டைப் பண்ணி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லா கல்யாண மண்டபத்துக்கும்
75% பணம் வாங்குவோம். 25% பணத்தை எங்களுக்கு கிடைக்கிற உள்ள வருமானத்தில் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு நன்கொடையாக கொடுத்துருவோம். எல்லா மண்டபத்தில் ஆர்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா நோட்டீஸை போட்டு எல்லா மண்டபத்துக்கும் கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு மண்டபத்தில் உள்ள மேனேஜரு, மண்டபத்தினுடைய ஓனர் எல்லாருக்குமே மீனாவுடைய அணுகுமுறை ரொம்பவே பிடிச்சிருக்கு. வர வருமானத்தில் 25% மண்டபத்துக்கு நன்கொடையாக கொடுத்தா நமக்கு வருமானம் தானே, எல்லாருமே மீனாவுக்கே ஆஃபரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.